அந்நிய பாஷை இதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. அதில் நீங்கள் நிறைய பேரை சந்திச்சும் செஞ்சுருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலங்க அந்நிய பாஷை வர்றவங்களுக்கு கிடைக்கலங்கிறதையும் பார்த்துருக்கலாம். அவங்களுக்குலாம் நானே அந்த இது எப்படிங்கிறத டெமோலாம் பண்ணி காட்டுவேன் எல்லாம் சொன்னீங்க. என்ன பண்ணுவீங்க இப்போ அந்நிய பாஷை வர கிடைக்கல சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுவீங்க? வெளி மாநிலத்திலேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க. சரி. அவங்க சகோதரன் வந்து எங்கள் மீட்டிங் ரெகுலராக அட்டன் பண்ணுறவர். இவர் ஒவ்வொரு மீட்டிங் நடத்தும் போதும் பேசுவார் போல் அவங்க சகோதரிகிட்ட. இப்படி இருந்துச்சு மீட்டிங், இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெளி மாநிலத்துலேருந்து அவங்க ட்ரெயினர் வந்துட்டாங்க, வீட்டுக்கே வந்துட்டாங்க, தம்பியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், நான் அந்நிய பாஷையில் பேசணும், எனக்கு தருவாரா அப்படின்ட்டு. அப்போ ரிட்டன் டிக்கெட்டோடு வந்திருக்காங்க. இவங்க திரும்ப 2 மணி நேரத்தில் அதே ட்ரெயினில் இவங்க திரும்பினேன். ஓகே. அப்போ நான் கை வைக்கிறேன், அவங்க தலைமையில் கை வச்சு. ஏன்னா எபேசு பட்டணத்தில் நான் பார்க்குறோம் வந்து பவுல் வந்து நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு இந்த இளைஞர்களை கேட்கும்போது, யோவான் சொன்ன ஞானஸ்நானம் பெற்றோம், நான் பரிசுத்தாவி ஞானஸ்நானம் பெறலன்னு உடனே அவங்க மேலே தலையில் கை வச்சு ஜெபிச்சாரு. அவங்க பரிசுத்தாவி நிரம்பினாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க. அப்போ அவங்க தலைமையில் கை வச்சு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு அபிஷேகத்தை தாரும் ஐயா, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு உங்களுக்கு கொடுங்கப்பா, இவங்க வாஞ்சிக்கிறாங்களேன்னு. இப்போ எனக்குள்ள இது பவுலாக இருந்தால் இப்போயே பேசுவாங்களே, நான் பவுலை மாதிரி பெரிய ஊழியக்காரன் இல்லையே, எனக்கு அந்த வல்லமை இல்லையேன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், நீ தைரியமாக விட்டுரு, ரொம்ப நேரம் ஜெபிக்காத, அவிசுவாசத்தில் போகாது, விசுவாசத்தோடு நீ ஜெபிச்சு விட்டுன்ட்டார். ஜெபிச்சு விட்டுட்டேன். ஆனால் அவங்க வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரம்பல, அந்நிய பாஷை பேசலை. ஆனால் இவங்க ட்ரெயினில் போய் இறங்கி ஒரு 5 மணி நேரம் போனோம் அவங்க ஊருக்கு. போய் இறங்கி பேகை வச்ச உடனே பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அது 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தரிசனங்களெல்லாம் பார்த்துருக்காங்க. அடுத்து எந்த நாட்டுக்கு போக போகிறாங்க, எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க போகிறாங்க, என்ன வீட்டு நம்பரு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் யார், அவர் பேர் என்ன, இவங்க பிள்ளைகளை அவர் தான் பார்த்துக்க போகிறார் முதற்கொண்டு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க, அந்நிய பாஷை தரிசனம் பார்த்தாங்க. எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். நான் ஜெபிச்சோடனே ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம்.